அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு ஷிரீன் மாம் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அவுட்டிங் வீடியோ தான் நான் விலாகாக போட்டிருக்கேன். ஸோ காலையிலே வந்துட்டு லன்ச் வந்து ப்ரிப்பரேஷன் தான். எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் லன்ச் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வெளியில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா லெமன் ரைஸு, ஸோ அது கூட சைடிஷ் தான் செய்வோம். ஸோ அதுதான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் கருவாடு, எக்கு, ஸோ சிக்கன் எல்லாமே தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்நாக்குமே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். பெட்ஷீட்லேருந்து அப்புறம் என்னோடய பேபிக்கு டயப்பர், ஸோ ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் எல்லாமே வந்துட்டு ஒரு பேக்லேயுமே தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீ சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் ரிட்டன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம். ஸோ அந்த பிளானில் தான் கொஞ்சம் காலையிலே கிளம்பிட்டோம். என்னோடய பேபியுமே கிளப்பி விட்டுட்டேன். ஒரு மினி வேன் தான் வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஒரு 4 பேர் 5 பேர் போகிற மாதிரி குட்டியாக வந்துட்டு ஸ்கூல்லாம் அழைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வேன் தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் 4 பேரோ 5 பேரோ என்னமோ தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தஞ்சாவூர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். ஸோ வடை, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்ட்டு சொல்லியிருந்தோம். ரோஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஹாஃப் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒன்றில் வந்துட்டு ஹாஃப் சாப்பிட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக வந்து ஜோசாலுக்காஸ் போயிட்டோம். ஸோ ரிங் வாங்கலாம் இல்லை வந்துட்டு கை செயின் வாங்கலாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கை செயின் வந்துட்டு ரேட் கூட வந்துருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரிங் தான் வாங்க போயிருந்தோம். ஸோ போன உடனே பார்த்திங்கன்னா கடைலாம் க்ளோஸில் இருந்தது. லீவ் டேஸில் வந்து சண்டேயில் வந்து 10:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நார்மல் டேஸில் வந்துட்டு 10 o'clockலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்னோம் வெயிட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கை செயின் பக்கம் தான் போனோம். ஸோ வந்துட்டு அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ சிம்பிளாக ரிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பிளாட்டினம். ஸோ அதுக்கப்புறம் காஃபி ஆர் ஜூஸ்னு கேட்டாங்க. ஸோ ஜூஸ் சொல்லிட்டோம். ஜூஸுமே வந்துச்சு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு ரிங் மட்டும்தான் வாங்க போயிருந்தோங்கிறதுனால அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ டேரெக்டாக வந்துட்டு ராஜாளி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இங்கே போகிறதுக்காக மெயின் வந்து நாங்கள் ஜோசாலுக்காஸ் போக தான் வந்தோம். ஸோ வந்தாச்சு. ஸோ இதையுமே வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வந்தோம். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு ஆளுக்கு 150 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபோட்டோ எல்லாமே அலவுடு. ஃபோட்டோ வந்து ஃப்ளாஷ் எல்லாமே எடுத்துக்கோங்க, ஃப்ளாஷ் வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து நெருப்பு கோழியாக. இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக வந்து கையில் வந்துட்டு லீவ்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்ருந்தோம். அது பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்தது. எங்கள் அம்மா மட்டும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ சரியான ஹைட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு 2 இருந்துச்சு. இது வந்து உட்காந்துருக்கு. ரைட் சைடில் வந்துட்டு ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு பெருசாக. ஸோ அது தூங்கிட்டு இருந்தனால அது சாப்பிடலை. ஸோ நல்லா அந்த கேட்டை விட நல்லா பெரிய ஹைட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா புறா எல்லாமே நிறையா நின்றுட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்குள்ளே இதெல்லாம் வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று தனியாக இருந்தது. அதை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பெரிய கூண்டில் வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து எப்படியும் ஒரு 400 சம்திங் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே விட்டுருந்தாங்க. ஸோ அது ஃபீட் பண்ணுறதுக்குள்ளே அதை வந்துட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு 1 டைம் தான் கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கையில் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ கையை நீட்டி நம்ம நின்னோம் அப்படின்னா பேர்ட் வந்து நம்ம கையில் வந்து உட்காரும். ஸோ அழகாக இருந்தது. பார்த்தோன்னே டக்குன்னு ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு என்னை விட குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு கையில் வாங்கி ஃபீட் பண்ணுறப்போ ஸோ வந்துட்டு நல்லா இருந்தது. நானுமே கை நீட்டிகிட்டே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அட் டைமில் வந்துட்டு 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு இதை தாண்டி போனோம் அப்படின்னா இன்னொரு ஒரு கேட் மாதிரி இருக்கும். அதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து யாரும் கேட்க முடியாது. ஸோ ஒரு ஆள் வந்துட்டு 1 டைம் தான் அதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாங்கள் வந்துட்டு ராஜாளி பார்க் போன டைமிங் பார்த்திங்கன்னா 11:30 சம்திங் தான் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் போக போக தான் எங்களுக்கு அப்புறம் தான் கூட்டமே நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ கையெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் அழகாக அதோட தீனியை மட்டும் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ பாதி பேர்ட்ஸ் வந்து தூங்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு பேர்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு கோழி இருந்தது. ஒரு கண்ட்ரியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேலே போர்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ்லலாம் ஹேர் வச்சு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோழியில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சாரியில் வந்துட்டு பேட்டர்ன் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாமே எலி முயல் எல்லாமே இருந்துச்சு. ஒரு இதில் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு இதுவுமே எலி தான். அந்த கோழிக்கு பார்த்த மாதிரி இதுக்குமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஹேராக இருந்தது. நெக்ஸ்ட்டு தனியாக முள்ளெலி அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் போட்டு வச்சுருந்தாங்க.
அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா முள்ளாக இருக்குது எலி மேலே. ஸோ அதுக்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்துட்டு ஆமை வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முயல்குட்டி, இதுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. கொஞ்சம் ஒரு பேர்ட்ஸுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் அலோவ் பண்ணியிருந்தாங்களே தவிர இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் அலோவ் பண்ணல. இது எல்லாமே ஒரு கூண்டில் போட்டு நல்லா சேஃப்டியாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மண்டை மேலே கொண்டங்கிற மாதிரி மண்டை ஃபுல்லாக வந்துட்டு என்ன முடியா என்னன்னே தெரில. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். ஸோ வந்துட்டு இது வந்து பெரிய பறவை அப்படிங்கிறதுனால ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டிக்கெட் கேட்டாங்க. டிக்கெட் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபுட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாேருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. ரிட்டன் வெளியில் வரும்போது அந்த கேட்டில் வந்துட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அதே கேட்டில் முன்னாடி ஃபீட் பண்ண பறவைகளை விட இது நல்லா பெரிய பெரிய பறவையாக இருந்தது. ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ உள்ளதுலேயே இதுதான் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ கையில் வச்சுக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. ஸோ அதையுமே நாங்கள் இப்போ கொஞ்சம் பயம் போக விட்டு கையில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்துட்டு பிள்ளைங்க தான் அலௌடு, குட்டி பிள்ளைங்க தான் அலௌடு. குட்டி பிள்ளைங்களுக்கு கூட ஒருத்தவங்க வேணால் போகலாம், எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய பேபி கூட நான் போயிருந்தேன். ஸோ ஒன்றுமே பண்ணல, அழகாக அது பாட்டுக்கு விளாண்டுட்டுருக்கு. இதுக்கு வந்துட்டு கேரட்டும் முட்டைக்கோசும் வந்து வச்சுருக்காங்க பாக்ஸில் போட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக. வர்றவங்களுக்குலாம் அதை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டக்கு இருந்துச்சு. ஸோ அது தண்ணிக்குள்ளே அழகாக விளாண்டுட்டு இருந்துச்சு, மண்டையை உள்ளே விட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு டாகு வந்துட்டு இருந்தது. 3 டாக் தான் வந்து நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு சேஃப்டியாக உள்ள சும்மா பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மட்டும் வந்துட்டு நல்லா கடிக்கும் போல இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை மட்டும் தனியாக வந்து வச்சுட்டாங்க. அதையுமே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ அந்த பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா ரெண்டாக தான் கொடுப்பாங்களாம், ஒரு பொம்மை தரமாட்டாங்களாம். ஸோ அதனால் வாங்கலை. பார்த்துட்டு அப்படியே ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு தான் போயிருந்தோம். வெளியில் வந்துட்டு நிறைய கடை இருந்தது. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வர வழியில் வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு குட்டி பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சர்க்கஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம்.
பேபியுமே தூங்கிட்டு இருந்தா. ஸோ தூங்கினதுக்கப்புறம் வந்துட்டு எழுப்பிட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் விளாடட்டும், நம்மளும் சில நேரம் உட்காந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்போசிட்டில் பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ இவனுமே போய் விளாண்டுட்டு இருந்தா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மணிமண்டபம் போயிருந்தோம். பட் ஆனால் அது லாக்கில் இருந்துச்சு. ஸோ இப்போ அலௌட் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு போகலை. ஸோ நிறைய இடம் வந்துட்டு லாக்கில் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம சேனலில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.